கணபதி துணை. ஸ்வஸ்தி ஸ்ரீ நிகழும் மங்களகரமான பிளவ வருஷம் ஐப்பசி மாசம் 7ஆம் நாள் 23/10/2021 பிருகுவாரம் உத்திர நட்சத்திரம் சப்தமி திதியும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதனத்தில் காலை 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் தனுர் லக்னத்தில் வேலூர் சங்கரன் ஜெயந்தி இவர்களின் கனிஷ்குமாரன் சிரஞ்சீவி சூர்யாவிற்கும் பார்த்திபன் நிர்மலா தம்பதியரின் குமாரத்தி சுபம் சுபம் சுபம். ரெண்டு பேரும் ஆணையை மாத்திக்கோ. சர்வாபிஷ சித்திரஸ்து. எப்படியும் இவங்களுக்கு மேட்டர் தெரிஞ்சிருச்சு. அங்க போய் ஏதாவது ஒரு டிராமா பண்ணி நாம அவங்க பக்கம் தாங்கிறத நம்ப வைக்கணும். அப்பதான் நம்ம திட்டம் நிறைவேறும். இவங்க எல்லாரையும் கூடி சீக்கிரம் உன்னை பாக்குறதுக்கு நான் அங்க கூட்டிட்டு வரேன்மா. அதுக்கான நேரம் வந்துருச்சு. இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காளுங்க. நாராயணா, உடனே ஆரம்பிச்சிரு. என்ன மேடம், என்ன எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, இவங்க எப்ப திருப்பதில இருந்து திரும்ப வந்தாங்க? பாருங்க, நான் ஒரு நாள் வீட்டுல இல்லைங்க, அதுக்குள்ள வீட்டையே தலைகீழ மாத்தி போட்டு வச்சிருக்காங்க. என்ன இது, ஏதோ ஃபங்க்ஷனா? ஏதோ கல்யாணம் நடக்கிற மாதிரி அட்சதையெல்லாம் போட்டு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கோம் இந்த ஜெயந்தி. அத்தை இருந்திருந்தா இவ்ளோ ஆட்டோ இருந்திருக்காது. என்ன மேடம், உங்களுக்கு ஒரே பேர்ல 2 பொண்ணுங்களா? இல்ல, உங்க பொண்ணு பேரு சாமான்யான்னு சொன்னீங்க. ஆனா இங்க சாமான்யாங்கிற பேர்ல வேறொரு பொண்ணோட போட்டோ போட்டிருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல, உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு கேட்டேன். என்னங்க, எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இனிமே உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். உங்களை என்ன பண்றேன் பாருங்க. என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? ஏய் சாம், நீ அமைதியா இரு. நீயா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண? இந்தியா வந்ததுல இருந்து நீ எங்களை ஏமாத்திட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு வர விடாம சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருந்த. ஃபர்ஸ்ட் உள்ள போய் பேசிட்டு அப்புறம் உன் கணக்க செட்டில் பண்ற. வாடி. ஏன் கணக்க நீ செட்டில் பண்றியா? யார் கணக்க யார் செட்டில் பண்ண போறாங்கன்னு பாப்போண்டி. இந்த கோபம் தான் எனக்கு தேவை.
நீ உள்ள போனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சது நடந்ததுக்கு அப்புறம் இந்த நாராயண யாருங்கிறது உனக்கு தெரியும். நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்க போறேன். எல்லாரும் அமைதியா இருங்கோ. வேலூரைச் சேர்ந்த செல்வ கணபதி அன்னபூரணி இவர்களின் பேரனும் சங்கரன் ஜெயந்தி இவர்களின் திருக்குமாரனுமான சூர்யாவிற்கும் அமெரிக்காவை சேர்ந்த நிறுத்துங்க. வா வா வா. நல்ல வேளை, நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கடி உங்க வீட்டுக்காரர் வரல? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. என் பொண்ணுக்கு உன் பையனுக்கும் தான் கல்யாணம் அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்ட. ஏய் அச்சோ, உன் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நீ எப்படி சத்தம் போட்டா அது நல்லா இருக்காது. திடீர்னு பேசி முடிவு பண்ணிட்டோண்டி. நான் உனக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். உனக்கு ஃப்ளைட் கிடைக்குமோ கிடைக்காதோ, உன்னால வர முடியாதுன்னு நினைச்சுதான் தகவல் சொல்ல முடியலடி. மன்னிச்சுக்கோ. சரி சரி வா, அதான் வந்துட்டல. வந்து உன் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணு வா. எவ்வளவு ஒருத்திய உன் பையனுக்கு நிச்சயம் பண்ணுவ? நான் வந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணுமா? என் பொண்ணு சாமான்யா இங்க நிக்கிறா. என்ன எல்லாரும் உறைஞ்சு போன மாதிரி நிக்கிறீங்க? இந்த பொண்ணு பேரு சாமான்யா இல்ல, சமந்தா. உண்மையான சாமான்யா இதுதான். இதுதான் ஒரிஜினல், இது டூப்ளிகேட். சமந்தா, உன் சாயம் வெளுத்து போச்சுமா. டேய், எதுக்கடி நீ சாமான்யான்னு ஏன் பேரு சொல்லி இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு ஏமாத்து இப்படி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்க? அன்னைக்கு ஏதோ ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப நல்லவ மாதிரி ஓவரா பேசிட்டு இருந்த. இங்க வந்து என்னடி ஃப்ராட் வேலை பார்த்துட்டு இருக்க? இது நான் வாழ போற வீடு. இங்க உனக்கு என்னடி வேலை? அன்னைக்கே உன்னை அடிச்சு உன் திமிர அடக்கிருப்பேன். மிஸ் ஆயிட்டேன். எதுக்கடி ஏன் பேரை யூஸ் பண்ணி இங்க இருக்க? சொல்லு. இவ்ளோ தூரம் கேட்டுட்டு இருக்க, சொல்றல பாத்தீங்களா? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா சாம் அடிப்ப உன்ன. சூர்யா,
பொண்ணுங்களை அடிக்க கூடாதுன்னு அண்ணமா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதனால சும்மா இருக்க. இல்லன்னா உன் நிலைமையே வேற மாதிரியா இருக்கும். This is the limit. ஒழுங்கா போயிடுங்க. இந்த சம்பந்தாதான் லிமிட்ட தாண்டி நடந்துக்கிறா. என் பொண்ணு பேர்ல இங்க வந்து தங்கி இந்த வீட்ல இத்தனை நாளா அதிகாரம் பண்ணிட்டு இருந்திருக்கா. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? ஏன் மாம் கரெக்டா தான் சொன்னாங்க. அவங்களையே இன்சல்ட் பண்ற? யாரையும் இன்சல்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நீங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் ஏன் இப்படி பேச போறேன்? முதல்ல நீ யாரு? என் வீட்டுல வந்து என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீதான் சாமானியா, இவங்க தான் உங்க அம்மா. நீங்க 2 பேரும் அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? என்ன ஜெயந்தி, உன் புள்ள எங்களை சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குறா. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? டேய், இவதான் என் ஃப்ரெண்ட், நேர்ல வந்திருக்கா. இவளை போய் சந்தேகப்படுற? மா, இந்த பொண்ணு தான் உன் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு நான் எப்படிமா நம்புறது? டேய் மாம், நீ வாமா, ஹோட்டலுக்கு போய் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து இவங்க மூஞ்சில விட்டு எறியலாம். ஐயா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல ஜெயந்தி. நீ அடிக்கடி அமெரிக்கால இருக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணுவில்ல, அந்த நம்பருக்கு இப்போ ஒரு போனை போடு, உண்மை தெரிஞ்சு போகும். லிலி, என் போனை கொடு. போதுமா போதுமா இந்த ஆதாரம்? சூர்யா, இப்ப சாமானியா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அது இல்ல பிரச்சனை, சமந்தா யாருன்னு தெரியணும். அதுதான் முக்கியம். இந்த ஆள் சொல்றதுதான் சரி. அந்த பொண்ணு யாருன்னு கேளுங்க. சாம், என்ன சாம் இதெல்லாம்? டேய், இன்னும் என்ன சாம் சாம்னு கொஞ்சிட்டு இருக்க? இந்த பாரு, மரியாதையா உண்மையை சொல்லு. உன் பேரு சமந்தாவா இல்ல சாமானியாவா? இத்தனை நாளா இந்த பொண்ணு சாமானியா நினைச்சுதான் பழகிட்டு இருக்கோம். இது என்ன புது கதையா இருக்கு? அப்போ இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க பேர்ல இங்க தங்கி இருக்காளா? இங்க பாருமா, நீ இப்படி அமைதியா இருக்கிறதெல்லாம் ஒண்ணு ஆக போறது இல்ல. யாருன்னு சொல்றதுதான் நல்லது. தயவு செஞ்சு சொல்லிருமா. பேசாம இவ கல்யாணி பொண்ணுங்கிற விஷயத்தை சொல்லிடுவோமா? ஐயோ, அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? இதை ஏன் முன்கூட்டியே சொல்லலன்னு எல்லா பயலும் சேர்ந்து டுஷ் பண்ணி என் மேல பாஞ்சிருவானுங்களே. வேணாம், அவ வாயாலே அதை சொல்லட்டும். அதான் கரெக்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சாம், சொல்லு சாம். அந்த ஆளோட பேரு கிரிஷ். அந்த பேர் இருக்கிற டாக்டர் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து உயிர் வாழணும்னா அப்படிப்பட்ட லைஃபே எனக்கு தேவையில்லை. ப்ளீஸ் சாம். டேய், இன்னும் என்னடா அவட்ட கெஞ்சிட்டு இருக்க? அதான் உண்மையான சாம் வந்துட்டாளே. இதுக்கப்புறம் அவ யாருன்னு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? ஏய், மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போ. போடி வெளிய. என்னடி சொல்லிட்டே இருக்க, செல மாதிரி நின்னுட்டு இருக்க?
இவ உண்மையை சொல்ல மாட்டான். நெஞ்செழுத்த காரி போல. மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போ. போ. போடின்னு சொல்றேன். ப்ளீஸ் போடி. ஜெயந்தி போதும் நிறுத்து. அவ யார் தெரியுமா? என் தங்கச்சி கல்யாணியோட பொண்ணு. அவ பேர் என்ன தெரியுமா? சமந்தா கிறிஸ் பார்க்கர். நீ கல்யாணியோட பொண்ணா? இந்த வீட்டுக்கும் உண்மையா நேசிச்ச எனக்கும் நீ துரோகம் பண்ணிட்ட. இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. ஓடி. சூர்யா,